டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது புரளி என தெரிய வந்துள்ளது. இது குறித்த விவரங்களை செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, புரளியை பரப்பது யார் என்ற தகவல் ஏதேனும் தெரிந்திருக்கிறதா? விவரங்கள். டெல்லியில் உள்ள தமிழக அரசினுடைய அதிகாரப்பூர்வ இல்லமான பொதிகை தமிழ்நாடு இல்லத்திற்கு இன்று காலை இமெயில் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் என்பது விடுக்கப்பட்டது. அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டு அந்த பகுதி, அதாவது குறிப்பாக பொதிகை தமிழ்நாடு இல்லம் முழுவதுமே மோப்ப நாய்கள் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்களுடன் சோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் தற்போது சுமார் 1.5 மணி நேர சோதனைக்கு பிறகு எந்த ஒரு சந்தேகமான பொருட்களும் கிடைக்கவில்லை என்ற ஒரு அதிகாரப்பூர்வ தகவலை டெல்லி காவல்துறையானது உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் அந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பதும் புரளி என்ற ஒரு செய்தியும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக டெல்லி காவல்துறை தற்பொழுது உறுதிப்படுத்தியுள்ளது. மிக முக்கியமாக அந்த இமெயில் மூலமாக அனுப்பப்பட்ட அந்த ஒரு த்ரெட் என்பது யார் மூலமாக அனுப்பப்பட்டது, எதற்காக இது போன்ற ஒரு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது என்பது தொடர்பான ஒரு சோதனையும் தற்பொழுது விசாரணையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், அடுத்த கட்ட விசாரணைக்கு பிறகு எதுவும் கூற முடியும் என்ற ஒரு தகவலையும் தற்பொழுது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். சுமார் 90 போலீசார் அந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் 2 பாம்பு ஸ்குவாடுகள் அந்த பகுதி முழுவதுமே முழுமையாக சோதனையிட்டு மோப்ப நாய்களுடன் சோதனையிட்டு அதன் பிறகு தற்போது அதிகாரப்பூர்வமாக இந்த வெடிகுண்டு மிரட்டல் என்பது புரளி என்பதை அதிகாரப்பூர்வமாக டெல்லி காவல்துறை அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள். அங்கு தமிழக இல்லத்தில் தங்கியிருந்த விருந்தினர்கள், குறிப்பாக உச்சநீதிமன்ற நீதிபதி மகாதேவன் உள்ளிட்ட அனைத்து விருந்தினர்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருமே பத்திரமாக மீட்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில் அதிகாரப்பூர்வமாக இந்த மிரட்டல் என்பது வெறும் புரளிதான் என்ற ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் தற்போது டெல்லி காவல்துறை அதிகாரிகள் செய்துள்ளார்கள். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.